ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1992, 97 இந்த 2 வருஷத்தில் மும்பை மின்ட் காயின் தான் வந்து சேல்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். காயின் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 92ல் மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 காயின் இருக்கும். 97ல் வந்துட்டு ஒரு 15 காயின். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 39 காயின் வரும். ஒரு காயினோட ரேட் வந்து 25 ரூபா. சரிங்களா? நீங்கள் 2025 புக்கை எடுத்து பாருங்கள். அதில் வந்து 2 இயர்லேயுமே மும்பை மின்ட்டு, அதாவது 2 வருஷமுமே எல்லா மின்ட்டுமே ஸ்கேர் தான். 1995 சரி, 97 சரி, 92 சரி, எல்லா மின்ட்டுமே வந்து உங்களுக்கு ஸ்கேர் தான். ஸோ இருக்க அந்த காயின்லாம் கொஞ்சம் கிடைக்கும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது அதுதான், கிடைக்கும். பட் ரேட்டு கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 92 பொறுத்த வரைக்கும் 24 காயினும், 97 பொறுத்த வரைக்கும் 15 காயின் தான். சரிங்களா? மொத்தம் 39 காயின். அப்படியே மொத்தமாக ஒரு லாட்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு ஒரு 4 காயின் 5 காயின் வாங்குறீங்கன்னா வேறு ஏதாவது காயின் வந்து சேர்த்து இது பண்ணும்போது கம்பைன் ஷிப்பிங்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஷிப்பிங் வந்து சார்ஜஸ் வந்து தேவையில்லாமல் வந்து 2 சார்ஜஸ் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் எனக்கு 4 காயின் 5 காயின் போகுதுன்னு சொன்னீங்கன்னா வேறு ஏதாவது என்கிட்ட காயின் வாங்கும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு கம்பைன் ஷிப்பிங்காக போட்டு விட்ருவேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 39 காயின். ஒரு காயினோட விலை வந்து 25 ரூபா. ஆக்சுவலாக காயின் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேமேஜ் இதெல்லாம் இருக்காது. சரிங்களா? காயின் எல்லாமே நல்லாயிருக்கும். இதை வந்து நான் க்ளீன்லாம் பண்ணல, அப்படியே தான் என்கிட்ட வந்தது அப்படியே நான் போட்டிருக்கேன். சரிங்களா? எல்லாமே நல்லாயிருக்கும். மின்ட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஆக்சுவலாக 1997னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 95, 2005, கிட்டத்தட்ட வந்துட்டு 10 வருஷமாக. 2005 95, 2005, 2015, 2025 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20, 25, 30 வருஷம் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 25, 30 வருஷம் காயினை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தெளிவாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா அவங்களுக்கு வந்து? ஏன்னா காயினை எப்படி என்ன கண்டிஷனில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டும் இருக்கும். இப்போ இதுவே நல்ல யூஎன்சி கண்டிஷனில் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காயின்லாம் வந்து கண்டிப்பாக 100 ரூபா ரேட்டுக்கு குறையாமலாம் வாங்க முடியாது. இது வந்து யூஸ்டு கண்டிஷன், ஆனால் காயின் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ரேட்டு. இப்போ இதுவே இந்த வருஷம் புக்லேயே வந்து இது ஸ்கேரிங்கில் இருக்குது. இதுவே அடுத்த வருஷம் புக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேரிங்லேருந்து ஒருவேளை ரேராக மாற சான்சஸ் நிறையா இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது அதுதான். நான் வந்து மின்ட்டிங் எப்போ நிறுத்துகிறாங்களோ அதுக்கப்புறமே அந்த காயினுக்கு வந்து வேல்யூ கூடிரும். அதோட இந்த மாதிரி காப்பர் நிக்கல் டெஃபினிட்டிவாக இருக்கட்டும், இல்லை கமெமரேட்டிவாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ரேட் கூட்டிகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். ஒவ்வொரு வருஷமும் காயின் கிடைக்காமல் இருக்காது. பட் ரேட்டு கூட தான் நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்படியே அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு கலெக்ஷனுக்கு தேவைப்படுற போது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து ரேட் அதிகமாக கொடுத்து தான் வருஷங்கள் கூட உங்களுக்கு வந்து ரேட் கூட்டிகிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து உங்கள் கலெக்ஷனுக்கு கொஞ்சம் காயின்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்னொன்று என்னென்னா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது இதுதான், நீங்கள் இப்போ ஒரு லாட் மொத்தமாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நான் உங்களுக்கு ஒரு காயின் ஷீட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். சரிங்களா? அதோடு என்னென்னா என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக வந்து 39 காயின் இருக்குது. ஒரு காயினோட விலை 25 ரூபா. வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.